இப்போ நான் இங்கேருந்து போட் ஹவுஸ் போகிறேன். போட் ஹவுஸ் யாரோட போகிறேன்னு சொன்னால் எங்களோட ஜிஜோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இன்ட்ரடியூஸ் முஹாசிப் எங்கே ஃப்ரம் ஆந்திரபிரதேஷ். ஆந்திரபிரதேஷ்லேருந்து முஹாசிப் வந்துருச்சு. ஜெயச்சந்திரன் ஃப்ரம் we asked for the big boss. I am Jayachandran from Tamil Nadu. Your face cut same Actor Jay. Hero Jay. Lot of people told. Jay. Same voice சொல்க. Same. I love you anga same dialogue. Aditya from Andhra Pradesh. Right. I am Shomi from Sri Lanka. இப்போ நான் இவங்களோட சேர்ந்து தான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு இவங்களோட நான் போகிறேன் போட்டிங் போகிற இடத்துக்கு. அங்கே போட்டிங் போய்த்துட்டு அங்கேருந்து நான் அப்படியே ரிட்டன் ஆகி நான் கொச்சிக்கு போய்த்துறேன். கொச்சியிலேருந்து அடுத்த எந்த நடக்கேன்னு சொல்லி பார்ப்போம். அது வரங்காண்டும் இப்போ எந்த நடக்கேன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம். ரைட், இவங்களோட செட் ஆகிட்டேன். அவர் யோசனை பண்ணி நான் தமிழ் பேசியா வேறு எந்தையாவது மொழி பேசியான்னு சொல்லி why are you thinking? What are you thinking? This is a Shonaham. இது ஷேர் ஆட்டோ இல்லை, நாங்கள் ஷேர் பண்ணி கொண்டு போகிறோம். நாங்கள் இப்போ போகிறது போட் ஹவுஸுக்கு போகுது. ഒരാൾക്ക് 150 രൂപ ഒരു മണിക്കൂർ. We have to walk some more around 100 meters. We'll have breakfast and நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டேன். எங்கேன்னு சொன்னால் போட் ரைட்ஸ் போகிறதுக்கு நாங்கள் வந்து இறங்கிட்டேன். இப்போ இப்படி முன்னுக்கு போயிட்டு சாப்பாடு அடிச்சுட்டு அப்படியே தான் போகிறது. எங்களுக்கு நல்ல டீம் ஒன்று செட் ஆகிருச்சு. ஒவ்வொரு மாநிலத்தில் இருந்து வந்து செட் ஆகிருச்சு டீம் ஒன்று. அந்த டீமோடு தான் அந்த பயணம் போகிறது. more than restaurants, bakeries will be there. So we are searching for restaurants. இப்போ நாங்கள் ஜெட்டி தாண்டு வந்துட்டேன். ஜெட்டியே ஃபோர்ட் எல்லா போட்டும் வந்து அந்த இடத்துல நிப்பாட்டி இடம். அங்கேருந்து இப்போ நாங்கள் முன்னுக்கு போகிற சாப்பாடு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இருந்து சரி எடுத்துகிட்டு அப்படியே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் போட்டிங் போகிறேன்னு சொல்லி ஐடியா இல்லை. எவ்வளோ நேரம் Boating we can take 4 hours. 4 hours. 4 hours, 3 hour boating, 1 hour stop for lunch. Okay. Cutlet okay? Bro, Kerala famous special beef cutlet. Beef cutlet. Very tasty. Tasty. अरे केरला people चलना पड़ा है. समोसा ओके. ओके. कटलेट ओके यार. ತಿನ್ನವೇ ಇಲ್ಲ, ಸಾಪಿಡವೇ ಇಲ್ಲ. ಓಕೆ ಅನ್ನೋ ಸಮೋಸಾ ಓಕೆ சீனியர் என்ன சாப்பிட போகிறோம்? 2 சமோசா. நான் ஒரு சமோசா, ஒரு கட்லெட், பீஃப் கட்லெட். கட்லெட் சாப்பிட்டா யாருக்கு இல்லை. கடலைப்பருப்பு அப்படியே ஓடி கடலைப்பருப்பு. அலப்புலாவில் நாங்கள் போட் ரைட்ஸ் போகிறோம். சரியா, இது இங்கேருந்து பாருங்க. இந்த பொட்டில் இருந்தால் நாங்கள் போகிறது. நாங்கள் எங்களோட பயணத்தில் நாங்கள் ஒரு டீமோட நாம் போய் சேர்ந்து கொண்ட அந்த டீம் மெம்பர்ஸ் தான் எங்களோட சீனியர், அதோட ஜிஜோ, ஜெய், அதோட ஹலோ ஓகே தான். இப்போ இந்த போகிறோம். இதெல்லாம் நானும் போகிறேன். இந்த மாதிரி இருந்தது. பிஸ்மில்லா. இதுதான் வேம்பநாடு லேக். முன்னாடி தெரியுது வேம்பநாடு லேக். பஸ்ஸில் பெல் அடிச்சதை கண்டா. டிங் டிங் டிங். கேரளா ஃபுட்டு, அதுவும் எங்கேன்னு சொல்லிச்சோன்னா ஒர்க்கலால் நாங்கள் சாப்பாடு அடித்தது வந்துருச்சு. எங்களோட சகாக்களோட சேர்ந்து இன்றைக்கு சாப்பாடு அடித்ததுக்கு இந்த இடத்துல அவங்க எங்களுக்கு வந்துருச்சு. மாங்காய் கறி, அதோட கலவன் நினச்சி மேக ஒட்டக்காய் இதெல்லாம் போட்டு கலவன், அதோட எங்களை பிலாக்கவன் நினச்சி
அதோட இனிமேந்தி வந்துருச்சு. அது ஒவ்வொன்றையும் இந்த சில டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் எங்களுக்கு எது படியோ நாங்களே பேரண்ட வச்சுக்கொள்ள வேண்டியது தான். Squeeze lemon, video will come. இப்போ வந்து இறங்கிருச்சு. நாங்கள் போட் ரைட் முடிச்சு 2:45க்கு நாங்கள் வந்து இறங்கிட்ட போட் ரைட் முடிச்சுட்டு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லி சொல்லிடும். இதுதான் கேரளா பஸ்ஸா ரைட் வித் கோஸ். நாங்கள் ஆலப்புழாவில் இருந்து இப்போ கொல்லம் போகிறதுக்கு எர்ணாகுளம் போகிறேன். எர்ணாகுளத்துக்கு வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்துருச்சு, சென்னை எக்ஸ்பிரஸ். இதில் தான் போக போகிறது. சீட் இருச்சோ இல்லையோன்னு சொல்லி தெரியா போய்த்து தான் பார்க்கணும். எங்கே சீட் கிடைச்சோ அவங்க எடுத்துக்கொள்ள வேண்டியதான். 1 hour ஒரு மணித்து ஏழாம் தூரம் தான். ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டில் இது எப்படின்னு பார்த்துச்சுன்னா இந்த பாக்ஸில் ஹாஃப் ஆங்கில் ஃபுல்லாகவே போஸ்டலுக்கும் இந்த ரெண்டு சீட் மட்டும் இருக்குது லக்கேஜு. இது உண்மையிலே ஒரு ஃபேமிலியோட போகிறோம்னு சொன்னால் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணி போக வேண்டிய மாதிரி தான் செட்டப்பு. ஜெயிடு தான் பின்னிச்சு. அப்போ நான் இப்போ வந்து தொழுகிறதுக்கு இப்போ உள்வெடுத்துக்கொண்டு ட்ரெயினில் இப்படி இருந்து கொஞ்சம் தொழுதுட்டேன். இங்கே தொழுதுட்டு இப்போ லோஹரை மசாலா விஷயத்தை தொழுட்டு நாங்கள் இப்போ போகிறது எங்கே போகிறேன்? நான் ஆலப்புழாவில் வயநாடு கொச்சி ஃபோர்ட் நான் போகிறேன். அங்கே போயிட்டு சன்செட் பார்த்துட்டு போட் ரைட் போயிட்டு அப்படி ரீச் செய்த ஐடியா. இன்னொரு 1 hour பயணம் போகணும். அரபிக் से कंपल जाने वाले நாங்கள் இப்போ வந்து இறங்கிட்டேன். இது எங்கன்னா எர்ணாகுளம் ஜங்ஷனில் நாங்கள் இப்போ இறங்கிட்டேன். இங்கேருந்து நாங்கள் போட்டில் நாங்கள் போக போகிறீங்க கண்டிஷனடா கொச்சிக்கு சன்செட் பார்க்கறதுக்கு. நாங்கள் இப்போ கொச்சிக்கு போட் ரைட் ஒன்று போக போகிறேன். இது எல்லாம் இவரோட பிளானில் நான் ஜாயின் பண்ணி கொண்டு செய்து கொண்டு இருந்துச்சு. இன்றைக்கு இவங்க இப்படியே கோவா சைடு எங்கே போகிற கோகர்ணா இவங்க போகிறேன். நான் சம்டைம்ஸ் இங்கே நின்று படும். அப்படி இல்லைன்னு சொன்னடா இங்கிருந்து நான் எங்கிட்ட அந்த பள்ளி இருந்துங்க ஃபர்ஸ்ட் மாஸ்க் ஆஃப் இந்தியா குடுங்கல்லூர் நான் போய்த்து தங்குறதுக்கு வாய்ப்புகள் இருந்துச்சு. அப்படி இல்லைன்னு சொன்னடா கொச்சியில் நான் இங்கே தங்கிட்டு கொச்சியில் இருந்து திரும்ப இந்தியாவில் ஃபர்ஸ்ட் மஸ்ஜிதை பார்த்துட்டு திரும்ப இங்கே வந்து இங்கிருந்து அப்படியே எங்கே போகிறேன் மூணார் போகிறதா தான் பிளானிங் பண்ணிருச்சு. பார்ப்போம் என்னென்னவெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. இது கிளாக் ரூம். இங்கே எங்களுக்கு சாமான் வச்சுட்டு போகிறதுக்கு ஏதும் பேக்கெல்லாம் இங்கே கொடுத்து வச்சுட்டு போயிடும். தேவையான வந்து எடுக்கணும். இது பைக்கெல்லாம் வரணும். டெலிவரி கொண்டாந்து வச்சுருக்கு. பார்சல் ட்ரான்ஸ்போர்ட் ட்ரெயினில் பார்சல் பண்ணி அனுப்பிடுறது. போச்சேட்டி போகிறதுக்கு நாங்கள் 3-wheeler எடுத்தேன். ஃபஸ்ட் இதில் 3 பேரும் போயிட்டேன். இப்போ நானும் எங்களோட சீனியரும் இந்த 3-wheeler போக போகிறேன். போச்சேட்டி எவ்வளோ எடுக்கிறேங்க? 70 ரூபா ஒரு ஆட்டாக்கு இங்கேருந்து போட் செட்டிக்கு போகிறதுக்கு. அப்போ 2 ஆட்டா நான் அதில் 140 ரூபா கொடுத்து நான் 5 பேரும் போகிறேன். டிக்கெட் எவ்வளோ? 6 ₹6. अना फोर्ट कोचिया इधर बोटा कम सॉरी कोची नेक्स्ट टाइम टू विजिट यू आल्सो आई विजिटेड 3 times पहले बोट चढ़ जाओ उसके बाद निकालेंगे इवडना फर्स्ट टाइम वंदुल्लो நல்லா இருக்கு ஃபுல் சன்செட் ஃபோர்ட் கொச்சி ஃபோர்ட்டுக்கு போகிறோம் நாங்கள் சன்செட் பார்க்கறதுக்கு.
உடல் பொருள் உயிரே உனை சேரவா. నేను లగేజ్ పట్టుకుంటాను నువ్వు ఎక్కేసే జయచంద్ర జయచంద్ర പാലങ്ങളോടും ഇരു കനവായ കൂടും കണ്ണീരും വീരം വാഴും We can stand once boat moves. Here? Where is it? Behind this, yeah, we have fan as well. You can have the front view. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த போர்டில் 100 பேருக்கு தான் போகிறதுக்கு அலவுட், 100 பேருக்கு தான் போயிடும். ஒருத்தருக்கு 6 ரூபா அடிக்க இங்கேருந்து கோட்டைக்கு போகிறதுக்கு, ஃபோர்ட்டுக்கு, கொச்சி ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்கு. So you can see port over there. அங்கே தான் நான் ஃபோட்டோ இருக்கு. இப்போ நான் அங்கே தான் போக போகிறது. நான் நாளைக்கு அங்கே தங்கினால் போட்டில் வரணும். Yes. திஸ் வே ஓன்லி போட். Roadway is there. ரோட்வே பட் அங்கே ஒரு bridge. இவிட ஒரு பீச். But fast and best is boat. Boat. We have every 15 minutes. One boat. So best experience you have. ஒவ்வொரு For you, bus stand is here only for going mosque. So better you take. நாளைக்கு நான் திரும்ப அங்கே தங்கினால் நாளைக்கு நான் திரும்ப அங்கேருந்து போட்டில் வந்து இங்கேருந்து பஸ் ஏறி சேரமான் மஸ்ஜித் போவாங்க. பார்ப்போம் மெயின்டைன் சிச்சுவேஷன் சொல்லி அங்கே தங்கியா இல்லையான்னு சொல்லி. எவ்வளோ வரோம் நெகடி எவ்வளோ வரோம் நெகடி இவங்க எல்லாரும் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு. அந்த இது வர மாதிரி எப்படி நாங்கள் சரி வாங்காட்டும் எல்லாரும் வெயிட்டிங். இதை ஏற்றிக்கணும் நாளைக்கு போக பைக்கெல்லாம் ஏற்றிக்கணும் ஒருத்தர் பெரிய வர வெயிட்டிங். உடல் பொருள் உயிரே சேரவா. இது ஒரு ஃபோர்ட், இது கொச்சி ஃபோர்ட். இது போர்த்துகீசர் ஆண்டிய நேரம் அவங்களோட ஸ்ட்ரக்சரில் தான் இது ஃபுல்லாகவே கட்டப்பட்டுருச்சு இந்த இடம். இதுக்கு தான் வஸ்கோட காமா இங்கே வந்து இறங்கின இந்தியாவுக்கு வந்த நேரம் வஸ்கோட காமா முதலாவது வந்தது இங்கே தான். கொச்சி நெட் அப்படி ஃபுல்லாக இறக்கி இதால் அப்படி ஃபுல்லாக தூக்கி நல்லாக்கி மீனெல்லாம் வரும். அந்த மீன் அப்படி அள்ளி அந்த பாக்ஸில் போட்டுருங்க. திரும்பிது நெட் இறக்கி ஏன்னா புஷ்ஷுன்னு போகுது மேலில். கேஸ் செட்டப்பில் ஹருங்கள் எல்லாம் கட்டி ஷாக்கா பொம்மை கொள்ளல முள்ளுக்கு போயிட்டேன். I took me out I know I'm not alone. Wow, Masha Allah. Nice sunset. சட்டப்படி சன்செட்டா மாஷா அல்லான்னு சொல்லி எப்படி சன் இன்னும் செட்டாக இல்லை, நல்ல ஸ்மூத்தாக இருந்துச்சு. வானமே வானமே எங்கள் அண்ணன் இறக்கிய மீன் பிடிச்சதுக்கு வலை இறக்கிய அந்த வலை உள்ளுக்கு போனலாக்கி இந்த இடத்துல வலையெல்லாம் உள்ளுக்கு போய்த்தேன். இந்த வலையை அப்படி புஷ்ஷன்னு தூக்கி உண்டும். சரியா ஆனால் வேறு லெவல் சன்செட் மாஷா அல்லா. சன்செட் டுடே கொச்சியில் சன்செட் பார்த்துக்க முடிச்சு நாங்கள் இவங்களெல்லாம் ஒரு ஷஹாக்கெல்லாம் உன்னோட நெட்டை போட்டுட்ட
இப்போ அந்த பாருங்க அந்த கொக்கு அப்படியே பனிய போகிற டைமுக்கு வலையெல்லாம் கீழேக்கு போகிற இன்னும் சொற்ப நேரம் காத்திருக்கவும் அது ஓட்ட மெட்ரோ அது ஓட மெட்ரோ அது நாட் லைக் ப்ரீமியம் வெர்ஷன் ஆஃப் த போட் விச் வி கேம் ஏசி எங்கள் நார்மல் எதுவும் இருந்துச்சு மெட்ரோவும் இருந்துச்சு இங்கே இருந்து அந்த கரைக்கு போகணும் நாங்கள் பிரித்து ஒரு ஐலாண்ட் இந்த ஐலாண்டில் 2 பிரிட்ஜ் போட்டுருச்சாங்க அந்த சைடில் அந்த பிரிட்ஜால் வந்துச்சுன்னா அவ்வளோ தூரம் வரணும் அதனால் அண்ணன் பணியுது அது பணியுது பார் அங்கே கல்லெல்லாம் தூக்குண்டிய இங்கே இது தண்ணிக்குள்ளேக்கு போகிற வலை சரியா கேமை பாருங்கள் நான் ஏறி போகிறதில்ல நீங்களாம் கல்லெல்லாம் அப்படி மேலே போகிறோம் படப்படக்கும் கண்ணால என மிரட்டி கொஞ்சம் மாத்திட்ட மனசுடைஞ்சி போடால பெர்ஃபெக்ட் படப்படக்கும் கண்ணால ஆன்னு சென்டரு போட்டாமங்கள அவட நான் சென்டரில் நிச்சட்டான் இதை தூக்க போகிறான் ரைட் ஓகே நான் அவர் அதை இழுக்க போகிறேன் இழுக்க போகிறேன் பிளேட்ஸ் ஆஃப் த கரேபியன் அண்ணா தூக்கியே பிஸ்மில்லா சொல்லி தூக்கியே மீன் வரும் மீனுவா 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 இன்னைக்கு ஒரு உடி மீனுவா மீனுவா மீனுக்காக வெயிட்டிங் மீன் வந்துடணும் மீனை கொடு வெயிட்டிங் மீன் உண்டி ஏதோ இருக்காங்க மீன்வா ஒன்றிருச்சு 2 3 4 சின்ன மீனா வந்துச்சு கொஞ்சி அலைகளாட எல்லாத்தையும் வீசி அவங்க வீசுகிறாங்களோ இல்லை கேட்டா அள்ளி எடுக்கிறாங்க கல் மேலே போகிற பார்த்துக்கோங்க கல் மேலே எழு தினமொரு கவிதை எழுதி வந்தேனே எங்களை பாரத்தை ஏற்றி அங்கே அப்படி பணிச்சிய எங்களை கருங்கல் மேலே தூக்குண்டிய திரும்ப கருங்கல் எழுது பணிச்சலாக வலை தூக்குண்டிய மீன் அதில் மாட்டிய அதை கொண்டாந்து விச்சிய அதாக்கி தின்னிய அதுக்கு பிறகு என்ன செய்ய கண்ணே தினம் எல்லாரும் சன்செட் இட்ஸ் பெர்ஃபெக்ட் மீனெல்லாம் இதில் போட்டுருச்சு இதில் இரண்டாவது தடவை வலையை போட்டு விட்டார்கள். இரண்டாவது தடவை பக்கம் வெயிட் பண்ணி அவுஜி அவுஜி என்றாலோ मेरा पियो पियो आओ आओ मेरा पियो पियो கொக்கு மீனை தின்னுமா இல்லை ஷாவாலை மீன் ஷாவாலை
கொக்கு மீன் தின்னுமா பசி ஓ எடுக்கும் லாக்டவுன் எனக்கு என்ன பசி எடுக்கும் సన్సెట్ అయిపోతుంది వెళ్ళిపోవాలి போலேன் சூரியன் இதா உனக்கா ஒரு பாட்டு போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் போகாதே போகாதே நீ திருந்தால் நான் இருப்பேன் உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் அழகாயனை வாழ்த்தின கல்லறையில் கூட ஜன்னலொன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன் போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். We will meet soon. Bye bye. Allah day hour. எல்லாரும் ட்ரெயின் சாரி போட்டுக்காக வெயிட்டிங். அப்படி போட்டு வந்துட்டு போட் வருது எல்லாரும் கோயிங் அண்ட் ஏரிங் போனா நாங்கள் நைட் தங்கினது இங்கே தான் மேலே போயிட்டு நான் தங்கினது இந்த பெட்டில் 58வது நம்பர் இந்த பெட்டு இது இங்கே எப்படின்னு சொன்னால் மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் அப்படி இது கொடுத்துருங்க இவங்களுக்கு வேணும் சொன்னாலும் வந்து காசை கட்டிடு